14/6/2026 எம்ஜிசி பகுதியில் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க தேவன் செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட பேச நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான வேலையில் எங்களை தாழ்த்துகிற ராஜா, உண்மை உயர்த்துகிறோம், உண்மை கனம் பண்ணுகிறோம், உண்மை போற்றுகிறோம். ஆனவரே, பிள்ளைகளோடு கூட பேசும்படி ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் புரிந்து கொள்ளுகிற விதத்தில் பரிசுத்த ஆவியாகிய தேவன் ஆண்டவரே இடைப்படும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே சோதம் துவக்கு முதல் முடிவு பறிந்தோம் நீரே பொறுப்படுத்தி நடத்தும் வழி நடத்தும். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, அல்லேலூயா. எடுப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6:33. நல்லா சத்தமா படிக்க. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? பக்கம் சொல்லுங்க. பக்கம்னா புதிய ஏற்பாட்டில் 8வது பக்கம் தானடா. 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். இங்கிலீஷ்ல யாராவது ஒருத்தர் படிக்க. இங்கிலீஷ் பைபிள். சீக்கிரம். மேத்யூ chapter 6 verses 33. But seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நல்லா புரியுது, நல்லா கேளுங்க. முதலாவது எதை தேடணுமா? தேவனுடைய ராஜ்யத்தையும் அடுத்து அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்படி தேடுறதுனால ரிசல்ட் என்னன்னா, உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடும் போது என்ன பண்ணப்படும்? உங்களுக்கு அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எந்த ஒரு வேத பகுதிக்கும் மூல அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? எங்க போனோம்? ஏதேன் தோட்டத்துக்கு போனோம். ஆமா, எந்த பைபிள்ல எந்த ஒரு வசனத்தை எடுத்தாலும் அதுக்கு ஒரு மூல அர்த்தம் கண்டுபிடிக்கணும்னா எங்க போனோம்னா ஏதேன் தோட்டத்துக்கு போனாக்கா அங்க விஷயம் நல்லா கிளியரா அப்படியே தெரியும். புரியுதா? முதல் மனுஷனை ஆண்டவரை உண்டாக்கினாரா? ஆதியிலே தேவன் முதல் மனுஷனை உண்டாக்கி நம்முடைய இங்க இருக்கிற எல்லாருக்கும் அப்பா, இங்க இருக்கிற எல்லா ஐயாவுக்கும், எனக்கு, உனக்கு, இந்த ஊர் கிராமத்து தேசத்து முழு உலக ஆதி தகப்பன், எல்லாருக்கும் ஆதி தகப்பன் முதல் மனிதன். அவனை தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி தேவடைய சாயல் உண்டாக்கினார். அதுக்கப்புறம் ஆதி தாய் அவன் விழாவிலிருந்து எடுத்து ஏவால உண்டாக்கி தான் சொன்னாரு. முதல்ல இந்த வசனத்தை தான் சொன்னாரு. பழைய ஏற்பாட்டுல முதல் மனுஷனுக்கு இயேசு இந்த உலகத்துல வந்தோம் இந்த வசனத்தை தான் சொல்றாரு. அத ஆதாம் ஏவாள் தோட்டத்தில் எல்லா விருட்சத்தையும் கனியும் புசிக்கலாம், ஜீவ விருட்சத்தையும் கனி இருக்குது. அப்புறம் எதை புசிக்கூடாதுன்னு சொன்னாரு? தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்காதே, தொடாதே. அதை புசிக்கும் நாளில அவ்வளவுதான். அப்போ ஜீவ விச்சத்துக்கல்லே இரு, தேவனுக்குள்ளே இரு, தேவனுடைய ராஜ்யத்தைக்குள்ளே இரு. அப்போ அந்த ஏதேன் தோட்டத்துல அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது குறை இருந்துச்சா? அவங்களுக்கு வியாதி இருந்துச்சா? கடன் தொல்லை இருந்துச்சா? அங்க ஆபத்து விபத்து நாசம் ஏதாவது உள்ள எல்லாம் அங்க ஹாஸ்பிட்டல் இருந்துச்சா? ஏதேன் தோட்டத்துல கோர்ட்டு கேஸ் இருந்துச்சா? ஜெயில் இருந்துச்சா? ஏதாவது இருந்துச்சாங்க? வட்டி கடை இருந்துச்சா? எதுவுமே இல்லை, எந்த குறையும் இல்லை, எல்லாம் நிறைவா இருந்தது. என்னன்னா அவங்க தேவடைய ராஜ்யத்தை நீதியை தேடுகிற வரைக்கும். முதலாவது காலையில தூங்கி எழுந்திருந்துமே அந்த 2 மரம் நிக்குமா, நன்மை தீமை அறியத்தக்க மரம் தோட்டத்தின் நடுவுல வச்சாரா பாருங்க. எத்தனை நாள் அந்த ஜீவ விச்சத்து கடியில் இருந்தாங்கன்னு தெரியல தேவனுடைய ராஜ்யத்துல.
இருக்கிற வரைக்கும் ஒரு குறைவும் இல்லை. இவைகள் எல்லாம் அவங்களுக்கு ஃபுல்லா திருப்தியா இருந்தாங்க. இருந்தாங்களா இல்லையா? இருப்பாங்களா இல்லையா? வசனம் நிறைவேறுமா? தேவன் போய் சொல்லுவாரா? தேவனுடைய ராஜ்யம், அவரே தேவனாகிறார், தேவன் ஜீவனாய் இருக்கிறார். அவங்களுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ விச்சத்தைகள் எல்லாம் ஜீவன் அதுல இருக்கிற வரைக்கும் எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. என்னைக்கோ ஒரு நாள் இந்த ஏவாளு திசை மாறி ஒரு நாள் என்ன பண்ணிட்டா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தர்றது யாருக்கிட்ட பழக்கொண்டா? பிசாசு. சர்ப்பத்தின் வழியில வந்து எத்தனை நாள் இருந்தாங்க தெரியல. உங்க அம்மா எங்க அம்மா எல்லாருக்கும் அம்மா தான். ஆதாம் ஏவாளும் இங்க இருக்க எல்லாம் அவங்களுக்குள்ளதான் உருண்டு பரண்டு இவ்வளவு பேர் வந்துட்டோம். அப்போ ஒரு நாள் அந்த ஏவாள் திடீர்னு புத்தி மாறி இந்த பிசாசு கிட்ட பல்லக்கிட்ட அவங்க வந்து இந்த கனி ஏன் புசிக்கூடாது, இந்த புசிட்டா நீங்க தேவனை போல ஆவீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி ஏமாத்தி தேவன் எது வேண்டாம்னு சொன்னாரோ அதை புசிக்க வச்சுட்டான். அந்த கனியை நன்மை தேமை கனியை புசிக்கும் நாளிலே புசித்தாளா? அப்புறம் ஆதாமும் போய் என்ன பண்ண, அவளை பார்த்து பிரமிச்சு அவன் கடவுளோட அந்த மனைவி அவ்வளோ நேசித்து அவன் சொல்றபடி செய்யறான் பாருங்க. அப்போ சொல்றபடி அந்த கனியை புசித்ததுமே அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு. என்ன ஸ்டார்ட் ஆச்சு? நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளில. ஆமா, அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடி கொண்டு வந்த அந்த ஆதாம் ஏவாளும் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணது. இன்னைக்கு வரைக்கும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு மேல என்ன தேடுறாங்க? பாதாள ராஜ்யத்தையும் பிசாசுடைய அநீதியும் தேடுகிறார்கள். தேடுறாங்களா இல்லையாப்பா? என்ன ப்ரூஃப்? உலகம் ஃபுல்லா பிசாசு ராஜ்யம் இருக்குதா? புரியுதா? அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை வெட்டதுனாலதான் அத்தனை எல்லாம் கொடுக்கப்பட்டவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வந்தது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆப்போசிட் என்ன? சாத்தானுடைய ராஜ்யம், பாதாள ராஜ்யம். அவருடைய நீதிக்கு ஆப்போசிட் என்ன? பிசாசு அநீதி தேர்றது, அநீதி பாவத்தை. அப்போ அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கும் நாளிலே அந்த 24 மணி நேரம் அந்த நாளுக்குள்ளே சாக வேண்டியவள தேவனாய கர்த்தர் ஓடி வரார். வந்தாரா? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் கேட்டு என்ன பண்ணார்? போட்டு அடிச்சு நொறுக்கல, சாகச்சில்ல அவங்கள காப்பாத்தும்படி அவங்க என்ன பண்ணாங்க? காலையில இருந்து தோட்டத்தின் தூங்கி எழுந்ததுமே ஜீவசத்துக்கு விட்டுட்டாங்க. பிசாசு வார்த்தை கேட்டு பிசாசு ராஜ்யத்தை தேர்ந்ததுனால எல்லாத்தையும் போய் நடுங்கி நிர்வாணமாகி பயந்து ஒடுங்கி போய்க்கிறாங்க. இப்போ தேவநாய கர்த்தர் வந்து அது ஒரு பெரிய கதை, அவங்கள சுருக்கமா சொல்றேன். வந்து என்ன பண்ணாரு? ஆதாமே நீ எங்கே இருக்கிறான்னு சொல்லி அவனை கூப்பிட்டு ஒரு ஆட்டை அடிக்கிறார், ஒரு மிருகத்தை அடிச்சு அவங்க என்ன பண்றாங்க? அத்தியில போய்த்துக்கிறாங்க. அத்தியில போய்த்து என்னவா? நிர்வாணம் தெரியுமா தெரியாதா? வெயில என்னவா? அத்தியில சுய முயற்சியில தன் நிர்வாணத்தை மூட பாக்குறாங்க, ஒன்றும் முடியாது. அதனால தேவன் வந்து ஒரு மிருகத்தை அடிச்சு ஒரு ஆட்டை அடிச்சு ரத்தத்தோடு கூட அந்த தோல்வுடைய போட்டு அன்னைக்கு சாக வேண்டியவங்கள 930 வருஷம் அந்த யாரு ஆதாம் வாழ்ந்தானா. வாழ்ந்து பிள்ளைகள் சந்ததி பெருகி போச்சு. அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தைய எப்படி தேடுறாங்க? முதல் மனுஷனுக்கு எப்படி தேடினாரு? பிசாசு ராஜ்யத்தை தேடி சாக பயந்து நடுங்கி சாக அந்த 24 மணி நேரத்துல சாக வேண்டிய எப்படி பழக்க வச்சாருனாக்கா, ஓடி வந்து தேவநாய கர்த்தர் வந்து ஆதாம் எங்கே இருக்குன்னு சொல்லி ஒரு ஆட்டை அடிக்கிறார் பாரு. அந்த ஆடு என்ன ஆடு? பழுதற்ற ஆடு. அந்த பழுதற்றது அது இயேசு அடையாளப்படுத்துது. கவனி, நல்லா கவனி. அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி இவனுக்காக அடிச்ச ரத்தம், இயேசு ரத்தம் சகல பாவங்கள் இன்னைக்கு. அப்ப அந்த ஆடு அடிக்கும் போது அவன் பாவம்லாம் அந்த நன்மத்தையும் மறியத்தக்க அந்த கனி விஷயம் பாவம் செஞ்சான் பாரு. அந்த பாவத்தெல்லாம் கழுவி சாக வேண்டியவனை வாழ வைக்கிறேன். 930 வருஷம் சாவரம். எல்லாம் பிசாசு அந்த 2 பேரையும் அன்னைக்கே போட்டு தட்டு இருப்பான். என்ன ஜோலி நம்மளாம் நிம்மதியா ஓய்ச்சிச்சுக்காரு. அதோட மடுக்குலமே ஓய்ச்சிச்சு. அதுக்கப்புறம் சந்திதே வந்திருக்காங்க. ஆனா தேவ திட்டம் அது கிடையாது. அதுக்கு ஒரு பாவ நிவர்த்தி அங்க கரெக்டா வச்சிருந்துக்கிறார் பாரு இயேசு. அந்த ஆட்டுக்குட்டி அடிச்சு அந்த ரத்தத்தோடு கூட தோல்வுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு போச்சா. அப்ப பிசாசு போனது
தோட்டத்துக்கு துரத்தி அவங்கள வாட வச்சு மேசியா இயேசு வர போறாரு, இயேசு வந்து உனக்காக சிலுவையில உன் பாவத்துக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் எல்லாம் சிந்தி பாவலார கை நித்திய ஜீவன் கொடுத்து உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போறான்னு ஒரு அடையாளமா அங்க செய்தார். புரிஞ்சுச்சா? இது சொல்லி புரிஞ்சுச்சா? அப்போ அந்த ஆட்டு அடிச்சு ரத்தத்தால தோடு போத்ததுமே 24 மணி நேரத்துல குஷிக்கும் நாளிலே சாகவே சாவின்னு சொன்னது 930 ரூபாய் வாட வச்சு சந்ததிகள் எல்லாம் பெருக வச்சு அப்படியே வராங்க. வரும்போது கூட என்ன பண்றாங்க ஜனங்க? நோவா காலத்துல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேர்ந்து போய் என்ன தேடினாங்க? நோவா காலத்துல விசுவாச ராஜ்யத்தை தான் தேடுறாங்க. நன்மை தீமை, நன்மார்க்கம், நன்மை தீமை, நல்லவன் கெட்டவன் அப்படிதான் பிறந்து வராங்க. நோவா காலத்திலயும் பாதாள ராஜ்யத்தை அணிந்து உலகமே பயங்கர பாவம், அக்கிரம், அநியாயம், பாதாள ராஜ்யம். ஆண்டவர் பொறுக்க முடியல. அந்த உலகத்தை என்ன பண்ணாராம்? அதுல ஒருத்தன் தான் நம்ம நோவான்ற ஒருத்தன். தெரியுமா அந்த கதெல்லாம்? நோவா பலிபீடத்தை கட்டி சுகந்த வாசனையாய் பைதற்றாட்டுடைய தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து அவன் ஒரே ஒரு ஆள் தான் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க மனைவி அவங்க குடும்பம் மட்டும் என்ன பண்ணாங்க? பேயில காப்பாற்றப்பட்டாங்க. இது எல்லாம் பாதாள ராஜ்யத்தை அநீதி தேர்தல் எல்லாம் ஒழிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நோவா காலத்துல இருந்து வராங்க. திருப்பி என்ன பண்றாங்க? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேர்தல் பேர்ல பிசாசு ராஜ்யம் தான். எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்னா இன்னைக்கு கூட அந்த பிசாசு ராஜ்யத்தை அநீதி தேர்தல ஜனங்கள் நோவா காலத்துல இருக்கிற மாதிரியே தான் இருக்கிறாங்க. ஆனா நம்ம எப்படி இருக்கக்கூடாது? அதை தேடுறதை விட்டுட்டு பிசாசு தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேட வேண்டும். அப்புறம் உலகம் அப்படியே வருது. வந்ததுமே இயேசு காலத்துல இயேசு வந்துட்டாரு. இயேசு வந்து மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதுல இருந்து ஆதி மனிதன் எந்த காரியத்துக்கு துவக்கத்துக்கு போனா ஆதியில ஏது மனுஷன் கிட்ட சொன்னாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடு, ஜீவ விருட்சத்தை கனி, ஜீவனுக்குள்ளே இரு, நன்மை தீமைக்கு போவாத, நன்மை தீமை, நல்லவன் தீயவன், நன்மார்க்கம் துன்மார்க்கம், சன்மார்க்கம் துன்மார்க்கம். ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா கவனி, நீ எந்த நாட்டுக்கோ எந்த தேசத்துக்கோ யார் தாயின் வயிற்றுல ஒரு பிறந்த ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா அவன் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனா இருப்பான். சொல்றானா இல்லையா? நான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் சொல்றானா இல்லையா? வேதமே பச்சிக்க மாட்டான். அந்த கனி தான் புசிட்டு பாவத்துல கொண்டு வந்துக்கிறான். அப்போ ஒரு மனுஷன் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் போதாது, சாகவே சாவாய். அந்த நல்லவன் ஜீவனுள்ள தேவனுடைய தேவனுள்ள தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொள்ள. இயேசு யாரு? நல்லவர் கண்டவரா? நன்மை தீமை உள்ளவரா? இயேசு யாரு? ஜீவன் உள்ளவர். இயேசுட நானே வழியும் சத்தியமா. இந்த கம்பேரிசன் நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னாக்கா நீங்க தெளிவா இருப்பீங்க. எது தேவனுடைய ராஜ்யம், எது பாதாள ராஜ்யம். அப்ப இயேசு ஜீவன் உள்ள நானே. இயேசு சொல்றாரு, திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறான் என்று வேறொன்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் என்றார். ஏன் சொல்றாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருப்பேன்றார். அதுக்கப்புறம் யோவான் 5:20 என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரன் அந்த ஜீவன்லயே கொண்டு வர்றாரு பாருங்க. ஏசு சொன்னாங்க என்ன சொல்லுவாரு? நம்ம மனுஷன் நானே சொல்லிக்கிறேன் படிக்கும் போது, ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம், ஏய் தட்டிக்கோதா, நான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் சொல்லாத ஆள் யாருமே கிடையாது. எங்க எல்லாமே சொல்லுவாங்க. பைபிள் தெரியாது கூட அது சொல்லுவான். ஏன்னா அப்படிதான் பொறுத்து வந்துக்கிறான். அது இயேசு சொன்னா எப்படி சொல்லுவாரு? நான் நல்லவனுக்கோ ஜீவன் உள்ளவன், கெட்டவனுக்கோ ஜீவன் உள்ளவன், அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவனை ஜெயிக்க யாராலும் முடியாது. அவன் தான் இயேசு. அப்படி சொல்ல நினை. நல்லவனோ கெட்டவனோ பாடி ஆதாமுக்குள்ள பிறந்து வந்துட்ட கிறிஸ்து தேவனுக்கு தனக்கு உலகம் தான் தேவனுடைய ராஜ்யம் நீதி தேடினா உன்னை வெல்ல யாரால முடியாது. அதுதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன் அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்துவுக்குள் கொரிந்தியர், தெசலோனிக்கர், கலாத்தியர் எல்லாம் போய் என்ன பண்ணாரு? எல்லாம் புரிஞ்சாச்சு. ஆதாம் குள்ள பிறந்து வந்துங்க. எந்த நாடோ எந்த தேசமோ எந்த ஊரோ வானத்துக்கு பூமி, ஆப்பிரிக்காவோ ஐரோப்பா, அமெரிக்கா, தமிழ், எங்க ஊர் சோழவர் கிராமத்து, வேலூர் எல்லாம் ஆதாம் குள்ள பிறந்து நன்மை தீமை இந்த 2 வட்டத்தில் தான் வராங்க. அதுல கண்கள் நிச்சயம், மாம்சத்தை நிச்சயம், சுய நீதி அநீதி எல்லாம் கட்டதுங்க. இது அப்படிதான் தேடிட்டு பிசாசு ராஜ்யத்துல போய் சிக்கி கெடுக்கிறான். ஏசு யாரை பார்த்தா நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக
கொடுக்குறாரா இல்லையா? யார பார்த்தாலும் சரி பட்டுன்னு எத்ததுமே அவன் நன்மை தீமையில கொண்டு வந்துக்கிறான். ஏவாள் செய்து ஆதாம் ஏவாளுக்குள்ள பிறந்து வந்துக்கிறான். தேவடைய வாதி பாதாள அடியும் தேடி பல சிக்கல சிக்கிங்கிறான்னு சொல்லிட்டு ஃபேவரட்டான வசனம் பைபிள்ல மத்திய யோவான் 10:10 நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகள்னா ஜனங்களுக்காக என்னத்தை கொடுக்குறான்? ஜீவனையே பட்டுன்னு அதை கொடுக்குறாரு பாருங்க. அந்த ஜீவ சர்வ ஜீவனத்தம் அவன் பேரு சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்தாங்க. இப்போ பாதாள பிசாசெல்லாம் ஓடி போகுது அவனுட்டு பசுத்தா இறங்கிது என்ன ரசிக்கப்பட்டுட்டு சொல்றாரு, இனி பாவம் செய்யாதே, அதிக இனி நானே திராட்சை செடி நீ கொடி, ஒருவன் என் நிலை என் வார்த்தையில நிலைத்திரு, இந்த ஜீவ விச்சத்துக்கு நிலையிரு வாழ்நாளெல்லாம். இருக்க முடியுமா? இருக்க முடியாதா? இல்லங்க எனக்கு நன்மை தேவையிலே தான் இருக்கனாக்கா கண்டிப்பா இங்க கவனி. திருடு என்ன பண்ணுவானா? திருடுவானா, கொல்லுவானா, அழிப்பானா, வேறு ஒன்றுக்கு வருவானா? நீ நன்மை தீமை வட்டத்துல இருக்கிற வரைக்கும் அவனுக்கு உரிமைக்குது. என்னத்தை திருடுவான்? சமாதானம், சுகம், பல, ஜீவன். திருட வந்தா என்ன சொல்லுவான்? விளையேற்பட்டதெல்லாம் திருடிடுவான், நல்ல குணங்கள் எல்லாம் திருடிடுவான். அப்போ ஏசு எங்க போனாலும் ஒரு மனுஷனை பார்த்தாக்கா பட்டுன்னு அவன் யாரோ, அவன் அரசியல்வாதியோ, உயர்ந்த ஜாதியோ, தாஜி ஜாதி, ஏழையோ, பணக்காரனோ, ஆணோ, பெண்ணோ, ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே குத்துருவாரு. ஏற்கனவே சொல்லிக்கிறதா இல்லையா? லீவுல போய் எத்தனை பேர் ட்ரைனிங் பண்ணீங்க? உங்க வீட்டாரெல்லாம் ஆதாமுக்குள்ள பிறந்திருப்பாங்க, நன்மை தீமல் தான் இருப்பாங்க. யாரா இருந்தாலும் சரி, வசதி இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், படிப்பு இல்லாத இருக்கலாம், ஏழையா இப்ப என்ன கேட்டோம்? இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன் தேவனுக்கு ஆதாம் முழு உலகம் கொடுத்தா அவங்களுக்கு கிறிஸ்துக்குள் கொண்டு வரீங்க. அங்க அசுத்தாய் ஓடிது, பசுத்தாய் அவங்களுக்கு தேவையா அதிசயம் நடக்கிறது. இப்படி ஒரு வாழ்க்கையை நீங்க வாழணும். புரியுதா? புரியுதா இல்லையா நான் சொல்றது? அப்போ முதலாவது எது தேவை? படிக்காத வசனத்தை மத்திய 6:33 போய் சொல்லுவாரா மெய் சொல்லுவாரா? கரெக்டா தான் சொல்லிக்கிறாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்போது இவைகள் எல்லாம் சரி. ஒரு 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 நிறைய உதாரணம் ஒரு உதாரணம் இருக்கும். யோவான் 5ஆம் அதிகாரத்துல ஒரு மனுஷனை பார்ப்போம். யோவான் 5ஆம் அதிகாரத்துல ஒரு மனுஷன் என்னத்தை தேடி இருந்துக்கிறான் பாரு டெய்லியும். யோவான் 5:1 படிங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 1 சீக்கிரம் படிங்க. படிமா 1 படி. போதும். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியசனாக இருந்தாலும் சுத்தமாவான். 5வது வருஷம் பாருங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். எத்தனை வருஷம்? 38 வருஷமா பெதஸ்தா என்கிற குளத்துல இருந்துக்கிறான். ஒரு வருஷம் யாராவது 38 வயசு இருக்கிறீங்களா? யாரும் இல்லை. 38 வருஷமா என்ன பண்ணி ஒரு பெஸ்டா குளத்துல உட்காந்து என்னத்தை தேடி இருந்திருப்பான்? டெய்லியும் காலையிலிருந்து நைட்டு வரையும் 24 வருஷம் இல்லம்மா, குளத்துல தான் உட்காந்து இருந்தான். அவன் மைண்ட் எல்லாம் எதை தேடி நிறுத்தது? சுகமாக்கணும் தான்மா. அவன் மைண்ட் எல்லாம் எதுல இருக்குது? அவன் ஆதாம் வழியா பிறந்துக்கிறான். பாவத்துல ஒரு அம்மா வயிற்றுல பிறந்துட்டான். அவன் மைண்ட் எல்லாம் எது தேடுது? முதலாவது பாதாள ராஜ்யத்தையா அநீதியும் தேடுறதுனால. இப்ப நீங்க நினைக்கிற அவன் உட்காந்து 38 உட்காந்து என்ன பீடி பிச்சானா, பொடி போட்டானா, சிகரெட் போட்டானா, விபச்சாரம் பண்ணானா, வேஸ்டனும் எதுவுமே இல்லப்பா. பிறந்ததே பிறப்பே பா. நீங்க என்ன நினைக்கிற? அவன் விபச்சாரம் பண்ணல, வேஸ்டனும் பண்ணல, அவன் அப்புறாணி நினைக்க எதுவுமே பண்ண தேவையில்ல. அம்மா வயிற்றுல பிறந்துட்டாவே போதும். என் தாய் என்னை பாவத்தில். அப்போ 38 வருஷமா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? எல்லாரும் கூட்டு போய் விடுறாங்களா? இவனை மட்டும் விட்டுறாங்களாம். தொட்டானா இல்ல ஏசுகிட்ட. அப்ப எல்லாரும் மேல வெறுப்பு, கசப்பு, கவலை, பயம், சோர்வு, இதெல்லாம் பிசாசு ராஜ்யம் தேர்றது. ஏசு கவலைப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள், பயப்படாதீர்கள் சொல்றாரா இல்லையா? பாதாள ராஜ்யம்னாக்கா பிசாசு ராஜ்யம்னா கொலை பண்றது, வேஸ்ட் பண்றது, வீடு பிடிக்க பொடி போறது மட்டும் கிடையாது.
நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தினா கூட பாதாள ராஜ்யம் தான் தேடுற நீ. அப்ப என்னத்தையும் பண்ணும்? என் வியாதியை பார்த்தா கவலைப்படாம இருக்க முடியுமா? அப்பா கவலைப்படாத. அந்த கவலை வெயிட் பண்ணி போல நீங்கிறதுக்கு தான் இயேசுவை தேடு. இயேசு சரீரம் ஜீவ ஜீவ ரத்தம். அந்த தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு தான் தேடுறது. இப்போ 38 வருஷமா இருக்க வேண்டிய அவன் பசுத்தாய் வந்து அவன் விடியல இருக்காதா? புரியுதாப்பா? நான் சொல்றது புரியுதா இல்லையா கேக்குது? அப்போ இயேசு இல்ல, ஆதாமுக்குள்ள இருந்து நன்மை தீமையில தான் இருந்துக்கிறான். நன்மை தீமையை தேவனுக்கும் உலகத்துக்கு காட்டி ஒரே கவலை. அம்மா பார்த்துருப்பாங்க, அப்பா பார்த்துருவாங்க, மாமன் மச்சான் பார்த்துருப்பாங்க. 38 வருஷமா யார் பார்ப்பாங்க? எல்லாம் கைவிட்டு போயிட்டாங்க, நிர்கதி ஆயிட்டாங்க. கட்சியில கடவுள் மேல கூட வெறுப்பு. பஞ்சம் கடவுள் கூட என்ன கைவிட்டாரியா சொல்றாங்களா இல்லையா? கடவுள் மேலேயும் வெறுப்பு, மக்கள் மேலேயும் வெறுப்பு. ஏசு அந்த மனுஷனை தேடி போனார். கையை தட்டாரு கதையிலையோ. ஏசு பார்த்ததுமே கண்டுபிடிச்சாரு. ஆதாம் ஏவாள் வழியா பிறந்து வந்துட்டான். ஆதி தகப்பன் தேவடைய வார்த்தை மீறி நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க நாளில அதுல ஒரு சக்தி தான் வியாதி சக்தி. வியாதி பிச்சுச்சு. வியாதி பிச்சுட்டு உக்காந்துங்கிறான். 38 எல்லாரும் சீனியர் எல்லாம் ஜூனியர் எல்லாம் கொடுங்க. அது நிறைய பேர் அது குளத்துல தேவதூதம் வந்து கலக்குறானா. அது ஏதோ ஒரு அற்புதம் நடக்கிறாங்க. ஆனா இவனை மட்டும் தூக்கி போக மாட்டாங்க. காரணம் என்ன? ஏன் இவனை யாரும் நெருங்கல? 38 வருஷமா நான் தடிக்க மாட்டேங்காதா? கெட்ட போயிருக்க முடியாது. அதனால தான் இவனை கைவிட்டாங்க நான் நினைக்கிறேன். என்ன கை சொல்றது? 38 வருஷம் உட்காந்து அதுல இருக்கிறான். என்ன சொல்றான்? எல்லாரும் கொண்டு போய் கீழே வச்சு பாருங்க. இயேசுகிட்ட என்ன சொல்றான் பாருங்க. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் சுஸ்தமாக அவன் வெகு காலம் வியாதியஸ்தனா இருந்தான் என்று அறிந்து அவனை நோக்கி சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். அதே நம்பிங்கிறான். அவனை தூக்கி போய் விடுறதுக்கு ஒருவனும் வரமாட்டேன்றான். பின்னாடி வந்து ஜூனியர்கள்லாம் போய் சீனியர் ஆகிறார். 38 ஒத்தனும் நெருங்க முடியல. அவ்வளோ நாக்கம் கிட்ட போக முடியல. ஒருவன் இல்லையா பாருங்க. ஆனா இயேசு அந்த நாத்தத்தெல்லாம் பொறுத்துட்டு போய் அவனை பார்த்ததுமே என்ன பண்ணியிருப்பாரு? அவன் காமன் சென்ஸ் படி சொல்லுங்க. அவனுக்கு என்ன செஞ்சிருப்பாரு? இயேசு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடும் போது இவைகள் எல்லாம் அவனுக்கு இருக்கிற அந்த வியாதி நீங்க சுகம் என்கிற அதை கொடுத்திருப்பாரு. அதுக்கு தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடணும்னா அவனை பிசாசு ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக அவனுக்கு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். அவன் பாவம் தேவனை பாதிக்குது. ஆதாம் முழு உலகு பாய் நம்முடைய பாவம். நம்மள ஆதாமின் பிள்ளைகள். ஆதி தாய் தகப்பன் செய்த பாவத்தினால அந்த ஆதாமின் பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனையும் உலகத்தையும் பாதிக்கிறதுனால பிசாசு உரிமையா வந்து வியாதிலே வச்சுக்கிறான். அந்த பாவத்துக்கும் மரணத்துக்கு முற்றுப்படி வைக்கிற இயேசு ஜீவ சர்வ ஜீவ விச்சத்துக்கடி அந்த ஜீவ சர்வ ஜீவ ரத்தம். அது அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலகு கொடுத்ததுமே 38 வருஷமா நடக்காத அற்புதம். அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். கையத்தட்டு அல்லேலூயா. அப்போ அந்த வசனம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள் என்கிற வசனம். இயேசு எல்லாம் யாரை பார்த்தாலும் அந்த வசனத்தின் அடிப்படையில் தான் ஒரு மனுஷனை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள டக்குன்னு கொண்டு வரார். அந்த ஜீவ விருட்சத்துக்கு எல்லாம் கொண்டு வரார். நன்மை தீமை என்கிற அந்த வட்டத்திலிருந்து இந்த ஜீவ விருட்சத்துக்கு கொண்டு வந்து நானே நல்ல ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை தேவ தனக்கு உலகத்துக்கு வந்ததுமே எல்லாம் அசுத்தாய் ஓடிட்டு பசுத்தாய் வந்து தேவதூர்களாம் வந்துறாங்க. அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? அவனை இனி அதிக கேடானது வராதபடி இந்த வருஷத்துக்கு 14வது வருஷம் படிக்க 14வது வருஷம் ஆமா. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்துல கண்டு என்ன சொல்றாரு பாரு. இதோ நீ சொஸ்தமானாய். சொஸ்தமானாய் என்ன? கிறிஸ்துக்குள்ள வந்துட்ட. நான் உன்னை சொஸ்தமாக்கிட்டேன். என் சரீரத்தையே ஜீவனையே கொடு. நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரித்து பசுத்தாவி அனுப்பும். அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்துட்டார். இதோ நீ சொஸ்தமானாய். இனி அதிக கேடானது உனக்கு வராதபடி இனி என்ன செய்யாத அட்டர்லைன் படிக்கிறது வேட. இனி நன்மை தீமை அறியத்தக்க ஆதாமுக்குள்ள வாழாத. எனக்குள்ளே கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை செடி நீ கொடி. அப்போ பாவம் செய்யாதே. என்ன செய்யணும்? பிரதிக்கிரிய அப்படியே மொட்டையா இருக்குது. தேவி நீதி செய்யணும். அதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும்.
தேவன், தேவனுடைய ராஜ்யம், தேவ அன்பு, தேவ இரக்கம், தேவனுக்குள்ள வந்துடணும். அந்த தேவன் ஜீவனாய் இருக்கிறார். போதுமா அவ்வளோக்கா? அப்போ இதே மாதிரி தான் யார் எடுத்துக்கோ, லேகோன், பிசாசு பிடிச்சவன், திமிர்வாதக்கார, ஸ்குட்டு கண்ணு, செவிட்டுக்காது, எல்லாருக்கும் ஜீவ சொல்ற, ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ உடம்பெல்லாம் வியாதி. நன்மத்தை மரியத்தக்க கனியை புஷ்கு நாளில ஆமா, கண்ணு கெட்டு போகுது, ஆட்டு கெட்டு போகுது, லங்ஸ் கெட்டு போகுது, கிட்னி கெட்டு போகுது. எல்லாரும் ஓடி ஓடி கல்புகளை, ஜீவ சர்வம், ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு கூட்டு கெடுத்து தருக்கிறார், செவிட்டுக்காத்து தருக்கிறார், புஷ்வாயு சொந்தமாக்குறாரு. ஒருத்தர் செத்தே போயிட்டான். செத்து போட்டு என்ன பண்றாரு? பாதாள ராஜ்யத்தை அநீதி தேன பாவத்தின் சம்பளம் மரணம் வருமா வராதப்பா? வருமா? இந்த கனியை புஷ்கு நாளில லாசர் மறிச்சு போயிட்டான். அவனை எப்படி உயிரோடு எப்படினாரு? தேவனுடைய ராஜ்யத்தையும் ஏசு யாரு? பாவத்தின் சம்பளம் பண்ண தேவன் நீதியின் சம்பளம் உயிர்த்ததுல ஏசு என்ன? நானே உழித்ததுல ஜீவனமா இருக்கு. எப்பா செத்துட்டானா? கதை முடிஞ்சிச்சு, போய் அடக்கம் பண்ண. ஏசு சின்னவரா அப்புறம் பிசாசு பெருகினாப்பா. ஏசு யார் எல்லாம் மரித்தவங்களை பார்த்தா அவங்களெல்லாம் உயிரோடு எழுப்பினார். புரியுதா? மரணத்தை காட்டிலும் பெரியவர் இயேசு. இயேசு சொன்னா நானே உழித்திலும் ஜீவனமா இருக்கிறேன். அப்போ உழித்தையில தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்து கொடுத்தா மரணம் டெலிட் ஆகி பசுத்தாவி உயிரோடு எழுப்பினா இல்லையா? அப்படிதான் மரித்தவர் கூட உயிரோடு எழுப்பினாரு. அப்போ பிசாசு பாவத்தையும் மரணத்தையும் கொண்டு வரான். இயேசு பாவத்துக்கு பரிகாரம் தேவ நீதி உழித்ததில் கொண்டு வர. அதான் கிறிஸ்துவுக்குள்ளே, 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 கிறிஸ்துவுக்குள்ளே. அதான் தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய நீதி. அந்த அடிப்படையில் தான் மரித்தோரையும் எழுப்புங்கள், வியாதியஸ்தை சுத்தமாக்குங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், குஷ்ரோகிகளை சுத்தமாக்குன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு போனோம் நம்ம விசுவாசம். புரியுதா? அப்ப பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் பாதாள ராஜ்யம் அநீதி, அதுக்கு பரிகாரம் தேவ நீதியின் சம்பளம் கிறிஸ்துவுக்குள்ள. அந்த தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்தேன்னா நீடித்த ஆயுசு உள்ளவனாயிருப்பாய். அந்த கான்சியஸாவே அதான் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடு. கொஞ்சம் மந்தத்தில் உன்னை அறியாமலே பாதாள ராஜ்யம், அநீதி, கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு, நடா வாழ்க்கை. அதுதான் சொல்லுது. கிறிஸ்துவ கான்சியஸ் ரொம்ப அதிகமா இருக்கணும். அதுக்கு தான் இயேசு எடுத்து ஞானசானம் எடுத்து அதை விட்டுட்டேன்னு வச்சுக்கா, அங்க நடக்கிற காரியம், குடும்பத்தில் நடக்கிற யார் எங்க நடந்தாலும் இயேசு இப்ப தேவன் தனக்குழுக்கு ஒரு அசுத்தத்தை பசுத்த இறக்கி நம்ம செய்தி கேட்கலாம். கையெழுத்து அல்லேலூயா. ஆமா, இயேசு பட்டு பட்டு அற்புதம் நடந்துச்சு. நமக்கு பட்டு பட்டு அற்புதம் நடக்கலாம். நம்ம ஜீவன்ல நல்லா மெச்சூர் ஆயிட்டுன்னா நம்முடைய வாழ்க்கையோட அதிசயங்கள், அற்புதங்கள் நடக்கும். அப்போ நான் இதோடு முடிக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் அதை மறக்கூடாது. அந்த வசனத்தை படிச்சுட்டு அந்த தேவனுடைய ராஜ்யம் யார்? அந்த தேவன். தேவன் நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல, நானே வழியும் சத்தியமோ. ஒரே வசனத்துங்க, யோவான் 5:26 என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கிறார், ஆவியானவரும் ஜீவனுடையவராய் இருக்கிறார். அந்த ஜோயே லைஃபுக்குள்ள வரணும். யோவான் 5:26 படி. அப்போ பிதாவாகிய தேவனும் ஜீவனுடையவரே, இயேசுவும் ஜீவனுடையவர், ஆவியானவரும் ஜீவனுடையவரே. அப்போ நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. பவுல் என்ன சொல்ல? இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்தியனுக்கு ஜீவன் சொல்றாரு. ஆகமத்துல அந்த ஜீவ வார்த்தைக்குள்ள வரணும். தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்ததுக்குள்ள வரணும். அந்த தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கறதா தேவனை தேர்றது என்னன்னா கிறிஸ்துவை தேவனுக்கு இயேசு சாமி ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு. அதனால்தான் சபைக்குள்ள ஆஸ்வதி, பகைக்குள்ள நன்மை செய், சத்துக்களை செய், துன்பப்படுத்தி ஜபம் பண்ணு, எல்லாம் கிறிஸ்துவை கொடு. சபைக்கு இயேசு ஜீவன் கொடுத்து ஆஸ்வதி, சபைக்கு பகைக்குள்ள நன்மை செய், இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் கொடுத்து ஆஸ்வதி, பகைக்கு எல்லாம் கிறிஸ்துக்குள்ளே வாழ்ந்தா தேவனுடைய ராஜ்யத்தை தேர்றது. இயேசுன்னு பேர் வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நண்பத்தை மேலே போயிட்டு சுய நீதி அநீதி அதே தேடிட்டு இருந்தாக்கா இவைகள் எல்லாம் பிசாசுடைய காரியங்கள் எல்லாம் வந்து பழிச்சிடும். பழிச்சுச்சா இல்லையா? ஆதாம் ஏவாளுங்க. அதனால பிசாசுடைய காரியங்கள் எல்லாம் வரக்கூடாது. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரணும்னாக்கா நீ கிறிஸ்துவுக்குள்ள வரணும். ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு செலுத்தினான். ஆதாம் முழு ஆபிரகாமை சகல காத்தார். அந்த பைதட்டு ஆட்டு இயேசு அன்பு பழைய ஏற்பாடுல இயேசு சரீரத்துல வரல. ஈசாக்கு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு செலுத்தினான். இயேசு புதிய ஏற்பாடு அந்த உலகத்தில் தேவாட்டுக்குட்டி, அது ஜீவாட்டுக்குட்டி, ஒரு ஜீவ வார்த்தை, தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்ததில்
ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். யாக்கோபு பழைய ஏற்பாடு ஃபுல்லா பழுதட்ட ஆட்டுக்குட்டியின் மூலமா நீதிமானாக்கப்பட்டாங்க. புதிய ஏற்பாட்டில் அந்த பழுதட்ட ஆட்டுக்குட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆவண்ட வாக்குத்தத்தலாகுது. அந்த பழுதட்டாட்டு தேவி நீதி உயிர் பரலோக ராஜ்யமே இருக்குது. பாதாளத்திலிருந்து விடல, சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, மன பாதாளத்து விடல, அசுத்தாவிலிருந்து விடல. அதனால நம்ம ஜெபம் பண்ணுவோம். பயப்படாதீங்க, கலகாதீங்க. நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆதாம் ஏவாள் தூங்கி எழுந்ததுமே காலையில நம்மள மாதிரி தான், நம்ம அப்பா அம்மா தான். காலையில தூங்கி எழுந்தா தோட்டத்தின் 2 நிக்குது. ஜீவ வச்சதுக்கு என்ன நிக்குது? நன்மை தீமை அறியத்தக்க கனி. எதை செலக்ட் பண்ணுவ? இயேசு சொன்னாரு, ஜீவனுக்குள்ளே இரு, நன்மை தீமை அறியத்தக்க தொடாத, பறிக்காத, புஷிக்காத. புஷிக்க நாளில சாகவே சாவாய். ஆனாதான் இயேசு மத்திய மார்க்கு எங்க போனாலும் ஆதாமுக்குள் பத்தவங்கள கிறிஸ்துக்குள் கொண்டு வராரு. நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக அந்த ஜீவ சொல்றோம். ஜீவன் அந்த ஜீவன்ல தேவ நீதிட்டு முடித்தது இருக்குது. அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு செலுத்து. கண்டிப்பா பசுத்தாய் வந்துட்டானோ தேவதூதன் வந்து உன்னை காப்பாத்தி தான் ஆகணும். அப்படிதான் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, தாவீதெல்லாம் வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை தேடுதே. அந்த இயேசு நானே வழியை செஞ்சு ஜீவனமா இருக்கிறார். அதனால சகல காலத்துல ஆசீர்வாதமா இருந்தாங்க. உலகத்துக்கு வழியா இருந்தாங்க, பூமிக்கு உப்பா இருந்தாங்க, எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருந்தாங்க. எஸ்ஆர் ராஜாத்தி, தெபோரால், பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல பேதுரு, பவுலு, தோமா, அவங்க போறதெல்லாம் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்றாங்க. விசுவாசம் எல்லாம் ஓடுது, அசுத்தா எல்லாம் ஓடுது. அவரே திராட்சை செடி, நீங்கள் கூடிய ஒரு நிர்வாகத்துக்கு நிலைத்திருங்க. மிகுந்த கனி, ஆசுவாத கனி, ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம் கொடுப்பீங்க. தப்பு செஞ்சா டிஸ்கரேஜ் ஆகாத. எந்த விதத்துல டிஸ்கரேஜ் ஆகும். இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு சகலமாக விடுதலை ஆயிடணும். அப்படியே 100க்கு 100 நம்ம அப்படியே தேவடைய ராஜ்யத்தை ஏதோ தப்பு செய்யிட்டாங்க டிஸ்கரேஜ் ஆகி பிசாசு அந்த ஜீவனுக்குள்ளே கொண்டு வர மாட்டான். போடா பிசாசு. இயேசு ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாரம் முழுது கொடுக்குறேன்னு சொல்லி அசுத்தாத்து நீ திரு கிறிஸ்துக்குள் வந்துடணும். அதை செய்ய 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 வர வர பலம் அடைவீங்க. அதனால ஜெபம் பண்ணும். பசுத்த பிதாவே, இந்த அருமையான காலை வேலையில் இந்த பிள்ளைகளோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேட வேண்டும். ஆண்டவரே, ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய். அடுத்த வருஷம் சொல்லி இலவசமாக கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமானாயிடலாம். தலையதே அப்படிதான் இல்லை. கிறிஸ்து இயேசுக்குள் கொண்டு வா. ஆதாமுக்குள் பந்தவனை கிறிஸ்துக்குள் கொண்டு வா. நன்மத்தையும் அறியத்தக்கவனை ஜீவ விசத்துக்களில் கொண்டு வா. அந்த ஜீவனை தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு வாழ்நாள்லாம் வெளிப்படுத்தி அசுத்தாய்வோட பசுத்தாய் வர தேவதூர்களா வர. அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சோதரம் இயேசு சகல இயேசு ரத்தத்துக்கு விலையே வானத்துக்கு சகல பரலோகமே. அந்த ஜீவன்ல பாவம் மன்னிப்பு, ரட்சிப்பு, ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சம்பாதம் எல்லாமே இயேசு சாப்பிட வாக்கு தத்தமே. இந்த நன்மத்தையும் மரியாதை எல்லா கேடுபாடு, சாப, பாவம், மரணம், தரித்திரம், வியாதி, வறுமை, அக்கிரமம், அநியா எல்லாமே அந்த நன்மத்தையும் மரியாதைக்க கணிக்குது. அதை போய் தேவன் தர கொடுத்து பாதாள ராஜா அநீதியை தேடி எல்லாத்தையும் ஏந்து போயிடாத. ஏந்து போன தேவன் ரட்சிக மனுஷகுமார் வந்திருக்கார். அந்த வேதவசன்படி இயேசு நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கிறார். அவர் நானே வடியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறார் சொல்லப்படுது. அந்த இயேசு ஜீவனை அந்த இயேசு சார் இயேசு ரத்தத்தை நாங்கள் புஷித்திருக்க அந்த தேவனுக்கு ஆதமுக்கு முழு உலகத்துக்கு வாழ்நாள்லாம் கொடுக்குற இடைவிடாம கொடுக்க எக்காது கொடுக்குற தாவே. கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிற தாவே, கான்சியஸாவே இருக்கிற தாவே. கிறிஸ்து ஆண்டவரே, அவர் தேவ நீதி உயிர்த்தெழுமா இருக்கிறாரு. பிதாவாகி ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு வாழ்நாள்லாம் கொடுக்குற தாவே. இயேசு ஜீவனாவே இருந்தார். மத்திய மார்க்கம் எங்க போனாலும் அவர் ஜீவன் உள்ளவராகவே இருக்கிறார். தேவடைய ராஜ்யத்தின் நீதியும் தான் தர்றாரு. தேவதூர் பசுத்தாக எல்லாம் நிறைவாத்தார். இயேசு அந்த ஜீவ சரஜீவன சிலுவையில குத்துட்டார் உனக்காக எனக்காக. அதை பிடித்துக்கொள். அதை தேவன் தனக்கு உலகத்து கொடு. சகல நிறைவோடு கூட எல்லா பிரச்சனையும், எல்லா சாப்பிட்டு, எல்லா பிசாசுகளை ஜெயித்து வெற்றிகரமாக வாழ்ந்து இந்த செய்தியை கேட்கிற ஓட்டி ஆஸ்வதிக்க முடியும். ஜெபிக்கும். நம்ம சபை என்ன சபை? குளோபல் சர்ச். உலகளாவிய உலகத்தில் எல்லாத்தையும் ஆதாம் மூலமா பிறந்து வந்து நன்மத்தையுமே உலகமே குட்டி பாதாள் நோவா காலத்துல அப்படியே மனுஷகுமார் காலத்துல நடக்குது. சோதனை நடக்குது. அவங்களுக்கெல்லாம் இயேசு ஜீவன் பரிசு கொடுத்து ஜெபம் பண்ணோம். பிதாவாகி தேவனே, இயேசுவை தந்துள்ள இவ்வளவாய் உலகத்தில் அன்பு குத்திரே கத்தாவே. உலகத்தில் அத்தனை கோடி ஜனங்கள் இயேசு ஜீவன் பரிசு தேவன் தனக்கு ஆதாம் கூட அசுத்தாய் தந்து பசுத்தாய் இறங்குற கத்தாவே. எங்க சபை உலகளாவே திருச்சபை. எங்க போனாலும் ஆதாமுக்குள்ள பிறந்தவங்களை கிறிஸ்துக்குள் கொண்டு வர கத்தாவே. கிராமங்கள்ல, பட்டணங்கள்ல, தேசங்கள்ல, சொந்த பந்த குடும்பத்தில் எல்லாம் இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் இயேசு சாப்பிட்டவா தேவனுக்கு ஆதாம் அசுத்தாய் தந்து பசுத்தாய் இறங்குற கத்தாவே. ஒரு மாபெரும் எழுப்பிலை நீ கொண்டு வரும்படி ஜெபிக்கிற கத்தாவே. எங்க போனாலும் நாங்கள் உலகத்துக்கு வழி பூமிக்கு உப்பா இருக்கோம். கிறிஸ்துவை கொடுக்க இயேசு ஜீவன் பரிவு தேவ நீதி உயிர்த்தல பிதாவா ஆதாம் பாவட்டு மட்டும் விடியலாக்கி பசுத்தாய் இறக்கி தேவதெல்லாம் பணிவிடை செய்து உலகத்துக்கு வழியா இருக்க இந்த செய்தியை கேட்கிற நீ பயன்படுத்தி ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்கிறதா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீதியை தேடுங்கள். அப்போது இவையெல்லாம் கூட கொடுக்கப்பட்ட வேத வாக்கியம் இந்த செய்தியை கேட்கிற ஒரு வாழ்க்கையில் நிறைவேற்றத்தாவே பெரிய காரியம் இயேசு நாமத்துல எல்லா ஜீவனையும் ஜீவனில் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் மூவிலுமே பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த செய்தி 14/6/2026 FGC வெள்ளூர் பகுதியில் கொடுக்கப்படுது. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். ஒரு சேனல் FGC வெள்ளூர் ஒரு சேனல், ரத்னஸ்ராம் தாமஸ்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த செய்தி மூலமாக கருத்துங்களோட பேசி கத்திரை கடன் பண்ணுங்கள். கத்திரை காணிக்கத்தில் உங்களுடைய கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கத்திர உங்களை ஆஸ்வதிப்பாராக. ரைட் சார்.